வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பாசிப்பயிரையும் அவலையும் வச்சு எப்படி கிச்சடி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். டெய்லியும் வந்து இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ புதுவிதமாக பாசிப்பருப்பையும் அவலையும் வச்சு எப்படி கிச்சடி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவலையும் பச்சைப்பயிரையும் வச்சு கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 200 கிராம் அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து சிவப்பு அவலோ இல்லை வெள்ளை அவல் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 50 கிராம் பச்சைப்பயிறு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு கேரட்டை வந்துட்டு சீவி வச்சு இங்கே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு வறுத்த மல்லாட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதன் தேவையான அளவு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தேக்கரண்டி ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு தேக்கரண்டி கடுகு. இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவளை வந்துட்டு ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து தண்ணி இருத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பச்சை பயிரை வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம அவிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ 2 நிமிஷம் அந்த அவல் ஒரு இருக்கட்டும். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தவா வச்சிங்க. வச்சுட்டு லைட்டாக காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கொஞ்சம் காயட்டும். காஞ்ச பிறகு பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க எந்த அளவுக்கு வெடிச்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். செவந்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லாட்டை பயிரை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளுமே இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை, ஜீரகம், துருவி வச்சிருந்த கேரட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டோட அந்த பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து இதில் மல்லாட்டை பயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்லாட்டை பயிர் ஆட் பண்ணோம்னா இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சிருந்த பச்சை பயிரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஊற வச்சிருந்த அவலை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு போல போலன்னு அழகா இருக்கு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவளோட எல்லாமே கலந்து வரட்டும் அந்த மசாலா எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவல் கிச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா மல்லாட்டை பயிர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால இதில் அதனால எனக்கு வந்துட்டு சட்னி எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் இது கூட சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மல்லாட்டை பயிர் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.